வணக்கம். அடிக்கடி குறைந்த இரத்த அழுத்தம் வருகிறதா? கவலை வேண்டாம். இதன் தீர்வுக்கு 3 நிமிட நுண்ணழுத்த சிகிச்சை இருக்கு. இத நம்ம முறையா பயன்படுத்தினோம்னா, அதிலிருந்து முழுவதும் மீண்டு வந்துடலாம். லோ பிபி. சரிங்களா? இப்போ முதல்ல அறிகுறிகள். தலை சுற்றல் இருக்கலாம். சோர்வு இருக்கலாம். மயக்கம் இருக்கும். இதெல்லாம் முக்கியமான அறிகுறிகள். எதுக்கு? குறைந்த இரத்த அழுத்தத்துக்கு. சரி. இதெல்லாம் வருவதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கணையம் இருக்குல்ல, பேங்க்ரியாஸ். அவங்க நிறைய வேலை செய்கிறாங்களாம். பொதுவாகவே கணையம் நார்மலாக வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு சிலருக்கு அதிகமாக வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் அதிகமாக வேலை செய்யும்போது ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு குறையுது, அவ்வளோதான். அப்போது ரத்தத்தில் குளுக்கோஸ் சரியாக இருந்தால் தானே இந்த உடல் சீராக இருக்கும். அப்போ அந்த அளவு குறைச்சிட்டா, அந்த நேரத்தில் அந்த அளவு குறைஞ்ச பிறகு லோ பிபி வரும். வேற ஒன்றும் கிடையாது. சரி. மேலும் தண்டோட திரவம் ஒன்று இருக்கு. இப்போ மூளை ஒரு நரம்பு. மூளைக்கு அடுத்து தண்டுவடம் இருக்குல்ல, தண்டுவடம், முதுகெலும்பு. முதுகெலும்புக்கு உள்ள ஒரு திரவம் ஒன்று போகும். அது தண்டுவட திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் சிஎஸ்எஃப்னு சொல்லுவாங்க. சிஎஸ்எஃப்னு சொல்லுவாங்க. அந்த திரவம் குறைஞ்சிடும். அந்த திரவம் குறையும் போது உடலுக்கு தேவையான சக்தி குறையும். அப்போ அந்த சக்தி குறையும் போது நம்ம பேர் வச்சிருக்கோம் லோ பிபின்னு பேர் வச்சிருக்கோம். இதுதாங்க காரணம். சரி பண்ணலாமா? ஈஸியாக சரி பண்ணலாம். இப்போ உடனடி தீர்வு மட்டும் பார்த்துட்டு எப்படி பர்மனெண்ட்டாக சரி பண்ணுறது நம்ம பார்ப்போம். உடனடி தீர்வு என்னன்னா, இப்போ சொன்னல, மயக்கம், தலை சுற்றல் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா? அப்படி வரும்பொழுது உடனே சூடாக தண்ணி குடிச்சிடணும். அந்த சூடாக தண்ணியில் கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கணும். அதிகமாக இனிப்பு சேர்க்கணும். உடனே சீராகும். அப்படி இல்லையா, டீ, காஃபி, பால் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக சேர்த்து குடிச்சிட்டோம்னா அது உடனடி தீர்வு. அப்போ நம்ம சரி பண்ணிடலாம். அது ஈஸியாக சரி பண்ணிடலாம். அப்போ சரியாகும். ஆனால் பொதுவாகவே சொல்ல கேளுங்க, ஹை பிபி கூட தப்பிச்சிடலாம். உயர் ரத்த அழுத்தத்திலிருந்து தப்பிப்பது ஈஸி. இந்த குறைந்த ரத்த அழுத்தம் எப்போ என்ன செய்யணும்னே சொல்ல முடியாது. நம்ம என்ன வேணால் செய்வோம். அவங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதிலேருந்து நம்ம முழுவதும் மீண்டு வரணும். இது எளிதாக விடக்கூடாது. அதுக்கு தீர்வு எந்தவித ரசாயனமின்றி பர்மனன்ட் தீர்வுக்கு நான் சொல்கிறேன். காலையில் எந்திரிச்ச உடனே, அடிக்கடி வருது பார்த்தீங்கன்னா சிலருக்கு, அவனு சொல்கிறது, காலையில் எந்திரிச்ச உடனே கை எடுத்து இந்த முழங்கை இருக்குல்ல, இந்த முழங்கையில் இன்னொரு கை இப்படி வச்சுட்டேன். இந்த பாருங்க, வச்சுருங்க பாருங்க, தெரிஞ்சுங்களா? புஜம் வச்சு நல்லா அழுத்து பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு இந்த இப்போ கை பாருங்கள், இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். வச்சுட்டு செய்கிறேன் பாருங்கள். இப்போ நான் திரும்பி செய்கிறேன் பாருங்கள். 1 2 நல்லா அடிக்கணும். 3 4 5 நல்லா பிடிச்சணும். 6 7 8 9. இது இடது கையில். அதுக்கடுத்து வலது கையில் அதை பிடிச்சிக்கிறோம். இந்த முழங்கையில் 1 2 3 4 5 6 7 8 9. அவ்வளோதான். இது தினமும் காலையில் ஒரு நாள் விடாமல் செய்யணுங்க. எப்போவுமே இதை பழக்கத்துக்கு கொண்டு வந்துடணும். இதை பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாலே போதும், நமக்கு அந்த லோ பிபி நமக்கு நார்மல் பிபிக்கு வந்துடும். நல்ல பயிற்சி தானே. இது மட்டுமா அப்படின்னா, உள்ளங்கை சிகிச்சைன்னு ஒன்று இருக்குது. நம்ம எல்லாருமே செய்யலாம். அதை கையை 2 கோத்துட்டு பாருங்க. கோத்துட்டுனா பாருங்கள், அப்படியே தேய்க்கிறோம் பாருங்க. 1 நிமிடம் அப்படியே நம்ம தேய்ச்சிடணும். 2வது பயிற்சி. இப்போ நுண்ணழுத்த பயிற்சி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஈஸியாக தானே இருக்குது. லோ பிபிலேருந்து மீண்டு வரணும். நம்ம சிறப்பு தானே இது. இன்னொன்று
அக்கு பஞ்சர் ஒன்று சொல்கிறேன். இதய சம்பந்தப்பட்ட ஒரு புள்ளிங்க. இதயத்தில் அக்கு பஞ்சரில் இதயம் 3, அதாவது ஹார்ட் 3 அப்படின்னு ஒரு புள்ளி இருக்குது. கை எடுத்துட்டுனா மடிச்சிட்டேன். மடித்த பிறகு இந்த ஒரு மடிப்பு வருதுங்களா, கை மடிப்பு. இந்த மடிப்பினுடைய எங்கே அந்த மடிப்பு முடிதோ அந்த இடங்க, இப்போ பெருவரில் வச்சுட்டு பாருங்க, அப்படியே அழுத்துட்டு பாருங்க. இது அக்குப்புள்ளி. அப்படியே ஒரு ஒரு நிமிடம் அப்படியே அழுத்தி அழுத்தி விடணுங்க. லோ பிபி உள்ளவங்க மட்டும் தான் செய்யணும். ஹை பிபி உள்ளவங்க செய்யவே கூடாது. ஹை பிபி உள்ளவங்க செஞ்சாங்கன்னா வேறு மாதிரி நடக்கும். லோ பிபி உள்ளவங்க மட்டும்தான் செய்யணும். அப்போ இந்த புள்ளியை நல்லா ஏக்கம் 1 நிமிஷம் பண்ணணும். இந்த கையில் மட்டுமா இல்லைன்னா 2 கையிலும் இருக்குது, 2 கையிலும் செய்யலாம். 3 பயிற்சி சொல்லிட்டுனா நிரந்தர தீர்வு. ஒரு உணவு மட்டும் சொல்லலாமா, ஒரு ஆரோக்கிய பொடின்னு ஒரு பொடி நாமே தயார் பண்ணிக்கணும். அது எப்படி அப்படின்னா, நெல்லிப்பொடி, நெல்லிக்காய் பொடி வந்து கடையில் கேட்டோம்னா கொடுப்பாங்க. ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கணும். 1/4 கிலோ. ஒரு 100 கிராம் சுக்குப்பொடி வாங்கிக்கணும். 1/4 கிலோ அந்த நெல்லிப்பொடி, சுக்குப்பொடி ஒரு 100 கிராம், 2ம் வாங்கிட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சிடணும். சரிங்களா? இதை நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, 2 வேளை காலையும் மாலையும் 1 ஸ்பூன் சூட ஒரு தண்ணி டம்ளர் எடுத்துட்டு இந்த கலக்கப்பட்ட அந்த பொடி அதில் போட்டு 2 டம்ளர் ஆற்றி அந்த தண்ணி குடிச்சிட வேண்டியதான். காலை ஒரு முறை, மாலை ஒரு முறை. ஒரு 30 நாள் செஞ்சு பார்ப்போமே. நிரந்தர தீர்வு. எதுக்கு? குறைந்த ரத்த அழுத்தத்துக்கு. முடிந்தா எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஒரு கொய்யாப்பழம், கொய்யாக்காய் சொல்கிறாங்கல்ல, ஒரு பழம் மாலையில் சாப்பிடணும். காலையில் சாப்பிடக்கூடாது, மாலையில் சாப்பிடணும். தவிர்க்கக்கூடியது ஒன்று மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். நிறைய கிடைக்குது உணவுன்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 4 முறை கூட சாப்பிடலாம், தப்பு இல்லை. 4 வேளை கூட சாப்பிடலாம். ஆனால் குறைந்த அளவு சாப்பிடணும். பசி எடுக்கும்போது சாப்பிடணும். கிடைக்கும்போது நிறைய சாப்பிடக்கூடாது. இது ஒரு பாயிண்ட். 2வது ஒரு தவிர்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ படுத்துகிட்டே இருக்கோம், எந்திரிச்சு உட்காந்துட்டு உடனே எந்திரிச்சு நடக்கக்கூடாது. உடனே சட்டுன்னு வேகமாக எந்திரிக்கக்கூடாது. இது வந்து தவிர்க்க வேண்டிய செயல். இப்போ சொன்னது எல்லாமே சரியாக பயன்படுத்திட்டோம்னு வச்சிங்களா, நமக்கு இருக்கக்கூடிய அந்த குறைந்த ரத்த அழுத்தம் நம்ம விட்டு முழுவதுமாக விலகும். இது நம்ம பயன்படுத்துவோம். உடல் நலத்தை காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.